இன்று நாம் அதிகாலை நாம் இந்த ஜெபத்தில் நாம் ஆங்காங்கே கூடியிருக்கின்றோம். கர்த்தருடைய ஊழியர்கள், விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் யாவரும் இந்த அதிகாலை 5 மணி ஜெபத்தில் இணைந்து ஜெபிக்கிற எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறேன். இந்த 200வது நாள் அதிகாலை ஜெபத்தில் கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். எல்லா கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவர் நடத்தி வந்த வழிகள், கொண்டு வந்த எல்லா பாதைகள், அவருடைய கிருபைகளை எண்ணி ஆமென். அதிகாலை 5 மணிக்கு ஒரு சிலராய் ஆங்காங்கே கூடி இந்த ஆன்லைன் வாயிலாக, தொலைக்காட்சி வாயிலாக ஜெபிக்க தேவன் நமக்கு பலன் கொடுத்தார். இந்த 200வது நாள் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த காலவெளியில் எங்களுக்கு ஆசீர்வதியும். இந்த அதிகாலை ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களை, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணுமே. இறங்கி வார கேட்போம். ஆண்டோடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும்படி கேட்போம். இந்த அதிகாலை ஜெபத்தின் ஆவி எங்களை பற்றி பிடிக்கட்டும். இந்த அதிகாலை ஜெபத்தின் ஆவினால் எங்களை நிரப்பும். யாக்கோபு அதிகாலமே எழுந்து, ஆபிரகாம் அதிகாலமே எழுந்து, வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 22:3 ஆபிரகாம் அதிகாலமே எழுந்து, ஆதியாகமம் 28:18 யாக்கோபு அதிகாலமே எழுந்து. இப்படிப்பட்ட ஒரு நல்ல அதிகாலையில் எழுந்து தேவனை துதிக்கிற மோசே அதிகாலமே எழுந்து. யாத்திராகமம் 8:20 24 இந்த வசனங்களே மோசே அதிகாலமே எழுந்து. ஆமென். காலமே தேடுகிற அந்த கிருபை, அதிகாலையில் தேவனை ஆராதிக்கிற அந்த கிருபை இந்த 200 நாளும் நமக்கு ஜெபத்தில் ஆண்டு உதவி செய்தார். இந்த ஜெபங்களை பதிவு பண்ண நாம் இணைந்து ஜெபிக்க தேவனமோடு இடைப்பட்டார். இந்த ஜெபங்களை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தந்தார். ஆமென். காலவெளியில் தேவனுக்கு நன்றிகளை செலுத்தி இந்த ஜெபங்களை நீரங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்ததுக்காக நமக்கு கொடான கோடி நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. இன்று காலை இந்த 200வது நாள் நாம் பாடுகிற பாடல்கள், துதிகள், ஸ்தோத்திரங்கள், வேத வசனங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் இந்த நாளுக்கு இருக்கிறவை தருவாராக. அதிகாலை ஜெபத்தின் இந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருவாராக. இயேசுவின் நாமத்தினாலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த 200வது நாள் இந்த ஜெபத்தில் அதிகாலை வேளையிலே ஆங்காங்கே நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் கூடி ஆண்டவரே நம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். ஓ, எங்கள் ஜெபங்களை நீர் கேட்கிறீர், விண்ணப்பங்களை கேட்கிறீர். இந்த அதிகால ஜெபத்தில் எத்தனை பேருக்கு அற்புதங்களை செய்தீரே, உமக்கு கொடான கோடி நன்றி. உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில் எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும், துதிகளை ஏற்றுக்கொள்ளும், ஆராதனைகளை நீர் ஏற்றுக்கொள்ளும். உமக்கே மகிமை. ஆமென். எல்லாரும் சேர்ந்து நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார் என்று தேவனை பாடி அப்படியே துதிப்போம். இணைந்து நல்ல தேவன் நன்மை செய்தார், நன்றி பலிபீடம் கட்டுவோம். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. கால்வெளியில் இணைந்து பாடுவோம். ஆங்காங்கே ஊழியர்கள், விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள் பாடுவே. நன்றி நன்றி செலுத்துவோம் ஆண்டவருக்கு. நன்றி நன்றி தகப்பனே. கால்வெளியிலே நன்றி நன்றி கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். இத்தனை ஆண்டுகள் நன்மை செய்தீரே. கட்டுவோம். ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்தவரே, நன்மை செய்தார், நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன், சொல்லி பாடுவே. நன்றி. 200 நாளும் நடத்தினீரே, ஆசீர்வதித்தீரே. காலை வேளையிலே செய்தீரே. நன்றி செலுத்தோமா? அன்பு கொண்டீர், ஜீவன் தந்த நீர் அன்பு கொண்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து
உமக்கு நன்றி. நல்ல தேவன் நன்மை செய்தார் கட்டுவோம். நன்மை செய்தார் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் பாடுவேன். இந்த காலவெளியில் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, அவருடைய கிருபைகளுக்காக இந்த அதிகாலை ஜெபத்தை கர்த்தர் நமக்கு தொடர்ந்து ஆசீர்வதித்தார். ஒரு நாளும் காலை 5 மணிக்கு நான் வந்து இணைந்து ஜெபிக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்தினார். அவருடைய கிருபை எல்லா ஸ்தோத்திரமோடும். ஆண்டவரே, இந்த காலவெளியில் 5 மணிக்கு நாங்கள் அங்கங்கே ஒரு சிலராக கூடி இந்த அன்னையின் வாயிலாக ஜெபிக்க எங்களை பலப்படுத்தினீர். எங்கள் ஜெபங்களை கேட்டீர். அதற்காக நமக்கு கொடான கோடி நன்றி. ஒரு வேத வசனத்தை இன்றைக்கு நாம் வாசிக்க போகிறோம். வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த 200வது நாள் தேவன் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? ஏசாயா 58:9 வசனத்தை நாம் வாசித்தால், அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த அதிகாலை வேளையில் ஜெபிக்கிற நமக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். ஆமென். நாம் என்ன செய்யணும்? நுகத்தடி, விரல் நீட்டுதல், எல்லாம் நெவச்சொல்லாம் நீக்கணும். அன்வான்ட் திங்ஸ் we should not speak. we should speak God's word. தேவனுடைய வார்த்தை மட்டும் நாம் சொல்லணும். அப்படி நம்ம ஜெபிக்கும் போது அவர் அங்கே என்ன செய்வேன் என்று வாக்களிக்கிறார் என்று சொன்னால், 10ஆம் வசனம் 11வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால், முதலாவது இருளில் வெளிச்சம் உதிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இருளில் வெளிச்சம் உதிக்கும். அந்த 10ஆம் வசனம் கடைசி பகுதியில் வாசிக்கிறோம். இருள், அதில் வெளிச்சம் உதிக்க ஆரம்பிக்கும். அந்த அந்தகாரமெல்லாம் மத்தியானத்தை போல நீங்கி போடும். ஆமென், ஹல்லேலூயா. இருள் நீங்கும், வெளிச்சம் உண்டாகும். ஆம், இந்த அதிகாலை ஜபத்தில் இருள் நீங்க போகுது. இந்த அதிகாலை ஜபத்தின் மூலம் நம்முடைய குடும்பத்தில் உள்ள இருள், ஆமென், நம்முடைய வாழ்க்கையில் உள்ள இருள். இருள் என்பது ஒரு அந்தகாரம். இருள் ரொம்ப நேரம் இருக்காது, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து மூடும். வெளிச்சம் வந்தவுடனே இருள் நீங்கிவிடும். ஆமென். இருள் வேதத்தில் யாக்கோபு சாயங்காலம் ஆனவுடன் ஒரு கல்லை எடுத்து படுத்தான், இருள் வந்தது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த வானம் திறக்கப்பட்டது, தேவ தூதர்கள் இறங்கி வந்தார்கள், ஒரு ஏணி வைக்கப்பட்டது. ஆமென். சொல்லுங்கள், இந்த காலவெளியில் சொல்லுவோமா? இருள் நீங்கும், இருள் நீங்கும், வெளிச்சம் உண்டாகும். இருள் வரும் பொழுது அங்கே ஆண்டவர் ஏணி வைப்பார், பரலோகத்திலிருந்து இறங்கி வருவார். நாமும் அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கணும். அவ்வளோதான் நம்முடைய வேலை. என்ன? தேவனை நோக்கி கூப்பிடணும். அதிகாலையில் கூப்பிட இருள் நீங்கும், வெளிச்சம் உதிக்கிறது. பிறகு அந்தகாரம் என்றிருக்கிறது. அந்தகாரம் அப்படின்னா யாரும் பார்க்க முடியாத ஒரு டார்க்னஸ் தான் அந்தகாரம். சில நேரங்களில் நமக்கு ஒன்றுமே ஓடாது, என்ன செய்கிறோன்னு தெரியாது, எங்கே போகிறோன்னு தெரியாது, ஒன்றும் விளங்காது. சில வியாதிகள், சில போராட்டங்கள் வந்துட்டா அது அப்படியே பரணையெல்லாம் இருக்கும், அப்படியே நம்ம அழிக்கிற மாதிரி தெரியும். ஆண்டவர் சொல்கிறார், அந்தகாரம் நீங்க போது. ஏதோ ஒரு அந்தகாரம் நம்முடைய குடும்பத்தை மூடுகிறதோ, அல்லது நம்முடைய வாழ்க்கையை மூடுகிறது போல மூடுகிறதோ, தொடர்ச்சியான ஒரு வியாதியோ, ஒரு போராட்டமோ, கடன் தொல்லையோ, அல்லது ஒரு பிரச்சனைகளோ, அப்படிப்பட்ட ஒரு அந்தகாரம். அந்த அந்தகாரம் நீங்க போகிறது. ஆமென். அதற்கு நாம் என்ன செய்து கொண்டிருப்போம்? கூப்பிடுவோம். 2வது, ஆண்டவர் மறு உத்தரவு கொடுப்பார். பிறகு நாம் சத்தமிடுவோம். ஆண்டவர் சொல்லுவார், இருக்கிறேன் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. அதில் கூப்பிடுதல், சத்தமிடுதல், அதை நாம் அங்கே பார்க்கிறோம். கூப்பிடுதல், சத்தமிடுதல், 2 காரியம் அங்கே இருக்குது. ஸோ we will call on his name. we will call on his name. கர்த்தரை நோக்கி கூப்பிடுதல், தேவனை நோக்கி கூப்பிடுதல். அது என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக கூப்பிடுறத தான் 2 முறை அங்கே வேத வசனத்தில் தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் சொல்கிறார். அப்போ கூப்பிடுவாய், சத்தமிடுவாய். யுவர் கால் அண்ட் கிரை, கால் அண்ட் கிரை. அதிகாலையில் எத்தனை முறை நாம் காலையில் எழும்பி அன்னைக்கு இருக்கிற பேர்டனை நினச்சி ஆண்டு நோக்கி பார்த்துருக்கிறோம்ல. இன்னைக்கு இவ்வளோ பாரம்னு நினச்சிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறார். இன்று காலை இந்த 200வது நாள் தெய்வன் நமக்கு சொல்கிற வார்த்தை,
நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறுபுத்தர் கொடுப்பார். கவித்து கால்வழியில் இருக்கிறவர்கள் சொல்லுவோமா? யாக்கோவை போல, ஆபிரகாமை போல, இயேசு கிறிஸ்து ஜெபித்தது போல, வேதத்தின் பக்தர்கள் அதிகாலையில் மனக்கு கூப்பிட்டது போல நாங்களும் அதிகாலை ஜெப வீரர்கள். நாங்கள் சொல்லுங்க, அங்கங்கே இருக்கிற எல்லாரும் ஊழியக்காரங்க, விசுவாசிங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்து சொல்லுங்க, நாங்கள் அதிகாலை ஜெப வீரர்கள். அதிகாலையில் எங்களை தேடுவோம். அதிகாலையில் ஜெபிக்கிறவர்களுக்கு ஒரு வல்லமை உண்டு. அதிகாலை ஜெபத்தில் ஒரு பாவர் இருக்குது. அதிகாலை ஜெபிக்கிறவர்கள் தேவனுடைய நண்பர்களாகி விடுவார்கள். ஆமென். If you pray in the morning, you will become a friend of God. Abraham became the friend of God. Jacob became the friend of God. தேவனுக்கு நண்பர்களாக மாற அதிகாலையில் அவரை தேடணும். ஆமென். ஆகவே அப்பொழுது நீ கூப்பிடுவாய், அதிகாலையில் நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறுபுத்தர் கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். ஆகவே இது மிக முக்கியம். நாம் ஜெபிக்கிறவர்கள் என்ன பேசணும் அப்படின்னு அதாங்க முக்கியம். நிவச்சொல் பேசக்கூடாது, அவ்வளோதான். ஜெபிக்கிற மக்கள் விசுவாச வார்த்தையே பேசணும். கர்த்தர் செய்வார், கர்த்தர் கட்டுவார், அற்புதங்களை செய்வார், சாபங்கள் நீங்கும், இந்த வார்த்தையை சொல்லணும், அந்தகாரங்கள் நீங்கும். இன்று காலை 200வது நாள், ஏதோ ஒரு குடும்பத்தில் கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்கும், ஏதோ ஒரு சாபம் நீங்கும். பல ஆண்டுகள் உள்ள சாபங்கள் இன்று காலை நீங்கி போகும். பல ஆண்டுகள் உள்ள அந்தகாரம் இந்த காலவெளியிலே நீங்கி போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says, oh, many years of curse, many years of problem, or many months, many days of problem will be removed in Jesus name. இயேசுவின் நாமத்திலே அவைகள் எல்லாம் நீங்கி போகும். பிறகு அந்த ஐசாயா 58 58 11வது வசனத்தில் தொடர்ந்து ஆண்டவர் சொல்லிகிட்டே வர்றார். நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். ஆமென். ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் நடத்துவார். ஜெபிக்க நடத்திக்கிட்டே இருப்பார். ஜெபிக்கிற பிள்ளைகள் தேவனால் நடத்தப்படுகிறார்கள், தேவ ஆவியினால் நடத்தப்படுவார்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவார். ஜெபிக்கிறவர்களை தேவன் நடத்தி கொண்டே இருப்பார். நன்றி செலுத்தும் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. அதிகாலையில் ஜெபிக்க அவர் நம்மை நித்தமோ நடத்துவார். ரெண்டாவது அங்கே அடுத்தது திருப்தியாக்குவார் என்று. எப்போ திருப்தியாக்குவாரோ? வறட்சியான காலங்களில். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. எவ்வளோ வறட்சி வந்தாலும் தேவன் நம்மை திருப்தியாக்குவார். அது மட்டுமல்ல, எலும்புகளை நினமுள்ளதாக மாற்றுவார் என்றிருக்கிறது. He will make thy bones fat. எலும்புகள் அந்த மேரோ நினம் இருந்தால் தான் எலும்பு வலிக்காமல் இருக்கும், பலவீனம் இல்லாமல் இருக்கும். ஆண்டவர் எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றுவார். இன்று காலை சரீர பலவீனத்தோடு நீங்கள் இருக்கிற உங்கள் எலும்புகளில் கர்த்தருடைய வல்லமை வரும். உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பொட்டன்ஷியல் இல்லைன்னா கர்த்தருடைய வல்லமை அந்த பொட்டன்ஷியலை உருவாக்கும். ஒருவேளை சம்பாத்தியம் இல்லை, பணம் இல்லை, உயர்வு வரவில்லை, ஒரு பொட்டன்ஷியல் இல்லை, எங்களுடைய பிள்ளைகள் ஏதோ மக்கு மாதிரி இருக்குது, படிக்கல, உயரல, தேவனுடைய அந்த ஃபேட்னஸ் ஆஃப் காட். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. இன்று காலை you are going to receive the fatness of God in Jesus name. இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். தேவன் நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாக மாற்றுவார். அடுத்தது நம்ம அங்கே பார்க்குறோம், நீ வற்றாத நீரூற்று. ஆமென். ஹல்லேலூயா. வற்றாத நீரூற்று, நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். ஆமென். எப்படியெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணிட்டான், அவ்வளோதான். ஒரு குடும்பம் ஜெபம் பண்ணிட்டா, ஒரு சபை ஜெபிக்கிற சபையாக மாறிட்டா, ஒரு ஊழியக்காரன் ஜெபிக்கிற மனிதனாக மாறிட்டா, அவ்வளோதான். வற்றாத நீரூற்று. ஆமென். பரிசுத்த ஆவியினுடைய நதி பாய்ந்து ஓடும், ட்ரைனஸ் எல்லாம் போயிடும். என்ன பணம் வந்தாலும் நிற்காமல் இருக்கிறது, என்ன சாப்பிட்டாலும் பலன் இல்லாமல் இருக்கிறது, எல்லாம் நீங்கிடும். வற்றாத நீரூற்று நினமுள்ளதாக நம்ம மாற்றி, ஆமென், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல தேவன் நம்மை மாற்றுகிறார். இன்று காலை 200வது நாள் அதிகாலையில் இணைந்து ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய ஊழியர்களுக்கும் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம், நீங்கள் இந்த அதிகாலையில் என்னை நோக்கி கூப்பிட வெளிச்சம் உதித்துக்கிட்டே இருக்கும், அந்தகாரம் நீங்கும், நான் உங்களை நடத்துவேன், திருப்தி ஆக்குவேன், நினமுள்ளதாய் மாற்றுவேன், வற்றாத நீரூற்று. ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்போமா? அந்தந்த இடங்களிலே இப்பொழுது ஜெபத்தில் இணைந்திருக்கிற நீங்கள் ஆவிலே நிறைந்து, ஓ ரப்லவா ஷண்டலஹா, மகிமையுள்ள தேவனுக்கு துதிகளை ஏறெடுத்து, ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து, அப்படி துதிகளை ஏறெடுத்து கொண்டே இருப்போம். இப்பொழுது வசனத்தை தியானித்து கொண்டிருக்கும் போதே கர்த்தருடைய வல்லமை நாம் ஒவ்வொருவரையும் தொடட்டும்.
ஆசீர்வாதங்களால் 200வது நாள் இணைந்து ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மேல் வந்து பலிப்பதாக. தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்க போகிறோம். நாளைக்கு 201வது நாள். அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். இயேசு வருகிற வரைக்கும் நூற்றுக்கணக்கான நாட்கள், ஆயிரக்கணக்கான நாட்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா? அதிகாலை ஜெபம் நம்முடைய ரத்தத்தில் ஊறினதாய் மாறப்போகுது. அதிகாலை ஜெபம் நம்முடைய குடும்பத்துக்குரிய சொத்தாய் மாறும். அதிகாலை ஜெபத்தில் தேவனுடைய நண்பர்களாய் மாறப்போகிறோம். அங்கே இயேசு 58:9 வாசித்தோம். அப்பொழுது நீ கூப்பிடுவாய். ஆமென். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறுஉத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். அப்படி ஆண்டவர் பதில் தரும்போது வெளிச்சம் உதிக்கும். ஆமென். அந்தகாரம் நீங்கும். 10ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் வெளிச்சம் உதிக்கும், அந்தகாரம் எல்லாம் மாறி போகும். ஆமென். 11வது வசனத்தில் கர்த்தருனை நித்தமும் நடத்தி. ஆமென். the Lord will lead you continuously. அதான் எபிக்கிறவங்கள தொடர்ச்சியா நடத்துவார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை தொடர்ச்சியா, தொடர்ந்தேச்சியா, விடாப்படியா எங்களை நடத்துகிற தேவன் நீர். சர்வ வல்லமுள்ள தேவன் நித்தமும் நம்மை நடத்தி எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். your bones will become fattest. உள்ள இந்த மேரோ உள்ள இருக்கும், எலும்புகளில் பலன் இருக்கும். நடந்தால் பலன் இருக்கும். ஓடினால் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். அந்த கிருபை கர்த்தர் கொடுக்கிறார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், வற்றாத நீரூற்று. 12வது வசனத்தில் கடைசியாங்க பார்க்க ஆண்டவர் ப்ராமிஸ் பண்றாரு. பூர்வ முகல் பாழாயிருந்த ஸ்தலங்களை நீங்க கட்டுவீங்க. தலைமுறை தலைமுறையா இருக்கிற அஸ்திபாரங்களை நீங்க கட்டுவீங்க. அதை எடுத்து பார்த்தீங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த வசனத்தை கண்டுபிடித்து வாசிக்கிட்டே இருங்க. இன்னைக்கு முழுதும் வாசிங்க. தொடர்ந்து இந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. ஏசாயா 58:9 முதல் 12 வசனம் வாசித்து பார்த்தால் ஜெபிக்கிறவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற பொக்கிஷம் அருமையானது. ஆமே. இந்த காலவெளியில் ஜெபத்தில் இணைந்திருக்கிற நாம் கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த அதிகாலை 5 மணிக்கு ஆங்காங்கே கூடி தேவனுடைய பிள்ளைகளாக, விசுவாசிகளாக, ஆமேன், ஊழியர்களாக நாம் சிலர் இணைந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இன்று காலை ஏதோ ஒரு அற்புதம் நடக்கும். இன்று காலை ஒரு வெளிச்சம் உதிக்கும். இன்று காலை ஒரு அந்தகாரம் நீங்கும். இந்த காலவெளியிலே தேவன் நம்மை நடத்துகிறதை உணரப் போகிறோம். ஓ, இன்று காலை 200வது நாள் ஜெபத்தில் நம்மை திருப்தி ஆக்குவார். உனக்கு ஒரு வேலையை கொடுத்து திருப்தி ஆக்குவார். நன்மைகளை கொடுத்து திருப்தி ஆக்குவார். வரங்களை கொடுத்து, ஜெப வல்லமை கொடுத்து உங்களை திருப்தி ஆக்கி விடுவார். நீளமுள்ளதாய் மாற்றுவார். வற்றாத நீரூற்று, நல்ல நீர்ப்பாய்ச்சலுள்ள தோட்டத்தை போல மாற்றுவார். கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் ஆரம்பித்துருவோமா? ஆங்காங்கே இணைந்திருக்கிற எல்லா விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியர்கள் எல்லாம் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, அந்த அதிகாலை ஜெபத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தில் எங்களை கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தின் ஆவி எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. கொடான கோடி ஸ்தோத்திரம். இந்த அதிகாலை ஜெபத்தின் மூலம் ஒரு அற்புதத்தை காண்போம். அதிகாலை ஜெபத்தில் உமோடு இணையணுமே. இந்த அதிகாலை ஜெபத்தில் உமக்கு நண்பர்களாக நாங்கள் மாறி உமோடு பேசணுமே. நன்றி செலுத்துகிறோம். 12ஆம் வசனத்தில் பார்த்தோம், பாழானவளை கட்டுவார். அதிகாலை ஜெபம் பாழானதெல்லாம் கட்டுகிற வல்லமை புறப்படும். அதிகாலை ஜெபத்தில் வேஸ்ட் லேண்ட்ஸ் will become fertile land. Amen. அழிக்கப்படுகிறதெல்லாம் உருவாக்கப்படும். ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த கால்வெளியிலே கர்த்தருடைய வல்லமை நம்முடைய வீடுகளுக்குள் பிரவேசிக்கிறது. வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அந்தகாரம் நீங்குகிறது. ஓ ராபாலா கபா. ஊழியங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற அந்தகார வல்லமைகள் அழிக்கப்படுவதாக. குடும்பங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற பொல்லாத வல்லமைகள், தீய சக்திகளெல்லாம் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் அழிக்கப்படுவதாக என்று கால்வெளியிலே 200வது நாள் வெளிச்சம் உதிக்கிற வல்லமை எடுக்கிறோம். அந்தகாரம் நீங்கிற அந்த வல்லமை எடுக்கிறோம். திருப்தியாக்குகிற வல்லமை எடுக்கிறோம். வற்றாத நீரூற்றின் அனுபவங்களை பெற்றுக்கொள்கிறோம். பாழான ஸ்தலங்கள் கட்டப்படுவதாக. அந்த பிள்ளையால் என்ன பிரயோஜனம்னு சொன்னீங்களா? கர்த்தர் அந்த பிள்ளையவே மகிமையாக மாற்றிடுவார். இந்த குடும்பத்தில் ஒரு நன்மை இல்லைன்னு சொன்னோமா, அந்த குடும்பத்தை உயர்த்துவார். ஆமே. இந்த ஊரில் இன்னும் உயர்த்தப்படலையே, அங்கேயே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். லேகம் தோஷாலாஹா அப்தனமாஹா. நம்ம காலை வேளையிலே கர்த்தருடைய மகிமை நம்மை நிரப்பட்டும். ஆமென். இந்த 200வது நாள் அதிகாலை ஜெபத்தில் கர்த்தருடைய மகிமை, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இறங்கட்டும். ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள இறங்கட்டும். ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமென். டிக்ளேர் பண்ணிட்டே இருங்க. காலை வேளையிலே சொல்லுங்க, அந்த 200வது நாள் எங்கள் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் எங்கள் மத்தியில் இருக்கிறார். வெளிச்சம் உதிக்கும், அந்தகாரம் நீங்கும்,
தேவனங்களை நடத்துவார், தேவனங்களை திருப்தி ஆக்குவார். வற்றாத நீரூற்றை போல தேவனங்களை மாற்றுவார். ஆமென். எங்கள் ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த காலவெளியில் வந்து ஜெபிக்க நீர் எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த நல்ல இந்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். எல்லாரும் கை வைத்து கொஞ்ச நேரம் ஆராதிப்போமா? தூபம் போல் எங்கள் ஜெபங்களை அதிகாலையில் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளணுமே. இதுவரைக்கும் எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொண்டு எத்தனையோ அற்புதங்களை செய்தவரே, இன்று காலையும் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று எல்லாரும் இணைந்து தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்று கொள்ளுமையா என்று நாம் பாடுவோமா? மாலை பனி போலின் கைகளை உயர்த்தினேன் ஐயா. ஜெபம் சேர்ந்து மாலை ஆராதித்துக் கொண்டே போலின் கைகளை உயர்த்தினேன். எல்லாரும் கை வைத்து சொல்லி பாடுவோமா? தூபம் போலிய ஜெபங்கள். எங்க வீட்டுல ஒரு தூபம் வந்துகிட்டே இருக்கணும். தூபம் போலிய கரங்களை வைத்து முடிந்த எல்லாரும் கரங்களை வைத்து ஆண்டவரே, எத்தனை பேர் வீட்டுல ஒரு தூபம் ஜெப தூபம் வரணும்? மலை பனி போலின் கைகளை 200வது நாள் உயர்த்தினேன் ஐயா. அதிகாலை ஜெபத்தில் வல்லமை புறப்படுகிறது. மாலை பனி போலின் கைகளை உம்மை நோக்கி என் குற்றங்கள் நீர் மனதில் கொண்டார், நிலை நிற்க முடியாதையா. கிருபையுள்ளவரே, என் குற்றங்கள் மனதில் கொண்டார், முடியாதையா. மன்னிப்பு தருபவரே, மன்னிப்பு தருபவரே, உம்மைத்தான் தேடுகிறேன். ஆராதிப்போம். மனமெல்லாம் சேர்ந்து மன்னிப்பு தந்தமாய் உம்மைத்தான் தேடுகிறேன். 200வது நாள் அதிகாலை ஜெபத்தில் நம்முடைய ஜெபங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. ஏற்றுக்கொள்ளும் ஐயா. தூபம் போலிய ஜெபங்கள் நகர பலதர ஷடல கொள்ளுமையா. மாலை பனி போல், மாலை பனி போல் கைகளை ஆராதிப்போம். ஆராதி வல்லமை இறங்கட்டும். பாயர் இறங்கட்டும். மாலை பனி போல் கைகளை ஏனையா. நல்ல காலவெளிக்காக ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி தூபம் போல் ஒவ்வொரு நாளும் இந்த அதிகாலை ஜெபத்திலே நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வரவும் நாங்கள் ஜெபிக்கவும் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி. நம்முடைய இரக்கத்துக்காக நன்றி. இந்த 200வது நாள் கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தை ஐசாயா 58:9, நீங்கள் கூப்பிடுவீர்கள், எங்களுக்கு சத்தமிடுவீர்கள், கதறுவீர்கள், ஆமென், வெளிச்சம் உதிக்கும், உங்களை நான் நடத்துவேன், நீர்ப்பாய்ச்சலாய் தோட்டத்தை போல மாற்றுவேன். கவிதை ஒப்பு கொடுப்போமா? யாக்கோபை போல அதிகாலை ஜெபம், ஆமட இயேசுவை போல அதிகாலையில் ஜெபிக்கிற அந்த ஜெப ஆவி, வேதத்துள்ள பக்தர்கள் அதிகாலையில் தேடுന്നത് போல தேடுகிற அந்த கிருபையை நம்முடைய சபைக்கும் மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் ஆன்லைன் வாயிலாக இணைந்திருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் கர்த்தர் தந்தருள்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த 200வது நாள் காலை கொஞ்ச நேரம் பாதபடியில் வர ஜெபிக்க துதிக்க நீர் கொடுத்தது வாய்ப்புக்காக நன்றி. அடியனோடு இங்கே இணைந்திருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அங்கங்கே இணைந்திருக்கிற எல்லா விசுவாசிகள், பிள்ளைகள், குடும்பங்கள், ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரை கண்ணோக்கி பாரும். போதும் துக்கங்கள் போதும், பாடுகள் போதும், வேதனைகள் போதும், வியாதிகள் போதும், இருள் போதும், வெளிச்சம் உண்டாகட்டும். நடத்துவீராக, ஒரு அற்புதம் செய்யும். இந்த நாள் ஒரு மகிமை நாளாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு மாறட்டும்.
இந்த ஜெபம் என்றெல்லாம் நாங்கள் ஜெயிக்கும் போதெல்லாம் அந்த நாளை இறங்கி வாரும். எங்கெல்லாம் அந்த ஜெபம் துணிக்குதோ அங்கெல்லாம் உடைய மகிமை இறங்கி வரணும். எங்கெல்லாம் அந்த வசனத்தை சொல்லி நாங்கள் ஜெபிக்கும் போது இந்த வார்த்தைகளில் நிறைவேறட்டும். இந்த வார்த்தை தொடர்ந்து போய்கிட்டே இருக்கட்டும். ஜெபம் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கட்டும். இன்னும் எங்களுடைய அதிகாலை ஜெபத்தை தொடர்ந்து ஆசீர்வதி. இந்த அதிகாலை ஜெபத்தை பதிவு செய்ய, ஜெபிக்க, காலையில் இணைந்து ஜெபிக்க கொடுத்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நன்றி. எங்களை பலப்படுத்தும். ஜெபிக்க வைக்கும் ஜெப வீரரே பலப்படுத்தும். இன்று காலை யார் பலவீனமா எங்க இருந்தாலும் தொடுவீராக. எல்லா தேவைகளையும் சந்தியும். திருமண நாள், முக்கியமான நாட்கள் எல்லாம் ஆசீர்வதித்தருளும். இன்டர்வியூ காரியங்கள் கர்த்தருடைய கிருபை அவர்களை பொறுப்பேற்றுக் கொள்ளட்டும். சிறு பிள்ளைகள், கை குழந்தைகள், கர்ப்பஸ்திரீகள், எல்லா வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாரையும் தொட்டருளும். அற்புதம் செய்யும். எல்லா மகிமையும் கனமும் துதியும் இயேசு ராஜாவுக்கே செலுத்துகிறோம். தேங்க்யூ ஃபாதர். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.